அதை நானும் பார்த்திருந்தேன். என்னென்று சொன்னால் ஹேக் பண்ணியிருக்க ஜாமர் போட்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் இந்த இந்த அந்த நிகழ்வுகள் வெளியில் கொண்டு செல்லப்படாதிருப்பதற்கு. ஏனென்றால் அனைத்துலக மட்டத்தை கூட அது அனைத்துலக ஊடகங்களை கூட கவர்ந்திருந்தது. அண்மை காலங்களில் நீங்கள் பாருங்கள், அனைத்துலக மட்டத்தில் எங்கள் பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் பேசப்படுகின்றது. இஸ்ரேலிலும் பேசப்படுகின்றது, காசா தொடர்பிலும் பேசப்படுகின்றது, ஐக்கிய சபையிலும் பேசப்படுகின்றது, ஏதோ ஒரு வகையில் பேசப்படுகின்றது. உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முள்ளிவாய்க்கால் அந்த அந்த நினைவு தினத்தில் அங்கு கூடிய மக்களைத்தான் பேட்டி கண்டு அல் ஜசீரா அந்த ஆர்டிகிளை வெளியிட்டிருக்கிறது. அப்ப அனைத்துலக ஊடகங்களையும் அது கவர்ந்திருக்கின்றது. அல்லது அனைத்துலக ஊடகங்கள் ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்கள் மீதான இப்போது தங்கள் பார்வையை மெல்ல மெல்ல திருப்பி இருக்கிறார்கள் என்பதை இலங்கையின் புலனாய்வுத்துறை கட்டாயம் அறிந்திருக்கு. எனவேதான் ஜாமர் போடப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த நிகழ்வுகள் ஏதோ ஒரு வகையில் வெளியில் கொண்டு செல்லப்பட முடியாது இருக்கிறது. ஆனால் இதனை எல்லாவற்றையும் நாங்கள் ஆதாரத்துடன் வெளிக்கொண்டு வருவதற்கு எங்களிடம் ஒரு இது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்று சொல்லலாம், அல்லது ஊடக புலனாய்வுத்துறையோ அல்லது புலனாய்வுத்துறையான ஒரு கட்டமைப்பு எங்களிடம் இல்லை என்பதால் தான் இதனை முழுமையாக ஆதாரங்களுடன் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் இந்த ஜாமரை பொறுத்தவரையில் அது சர்வசாதாரணம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் J-10C வந்து இந்தியா ரஃபேல் விமானத்தை அதன் ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணையை ஜாமர் மூட ஹேக் பண்ணி கொடுத்தான் அடிச்சது. அதே போல J-17 அடிக்கப்பட்ட உடம்பூர் விமான நிலையத்தில் அடிக்கப்பட்ட S-400 கூட சேட்டலைட்டையும் இந்தியா நேஷனல் கிரிட்டையும் ஒரு சில நிமிடங்களுக்கு ஜாமர் மூலம் இல்லாது செய்துவிட்டு நிறுத்திவிட்டு தான் அடித்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகின்றது. அவ்வாறு பல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மே 22 மே 24 வரையும் ரஷ்யாவில் மிகப்பெரிய ஒரு மகாநாடு நடைபெறுகிறது என்னென்று சொன்னால் அது சைபர் செக்யூரிட்டி, அதாவது பாசிட்டிவ் ஹேக் டேஸ் என்று அதை சொல்கிறார்கள். என்னென்று சொன்னால் 40 டீம் அதுல பேசுகிறார்கள். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட நாடுகள் அதில் பங்கு பெற்றி இருக்கிறார்கள். 500க்கு மேற்பட்ட பிரதிநிதிகள். ஏனென்றால் உலகத்திலேயே இந்த எவ்வாறு ஹேக் பண்ணுவது அல்லது அந்த ஹேக்கிங் அதை எவ்வாறு தடுப்பது, அந்த சைபர் செக்யூரிட்டி தொடர்பான, அதாவது இலத்திரனியல் போர் முறை வந்து மிக மிக பிரபல்யமாய் கொண்டு வருகின்றது. அதை வந்து அந்த போரை இதுவரையில் யாரும் சந்தித்ததும் இல்லை என்றுதான் கூறுகிறார்கள் அந்த இலத்திரனியல் போர்.